ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க வரோம்னா கேசரி தான் என்ன பண்ணேன். கல்யாணக்காரப்படியெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கல்யாணக்காரப்படி கேசரி செய்ய ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 1/4 கிலோ ரவா எடுத்து வச்சுருக்கேன். கேசரி கிண்டிக்கலாம். இந்த ரவாவை கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஒரே கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. வறுத்த ரவா தான் அது, அதனால் ஒரு அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்த ரவா வாங்கினாலுமே அப்போதைக்கு நீங்கள் வறுத்துட்டே செய்யுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாற்றிக்கோங்க வேணும். இப்போ கொஞ்சோண்டு நெய் விட்டு முந்திரி பருப்பு வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அந்த நெய்யில் ஒரு 10 திராட்சை அதை பொறித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். எந்த கப்பால் ரவா எடுத்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம், அதான் இனிப்பை எடுத்து கொடுக்கும். கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு, லைட்டாக இந்த மாதிரி பொரியாக வரும்ல, அப்பயே ரவா கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நல்லா கொதிச்சுன்னா ரவா கொட்டினால கட்டி போயிடும். அதனால லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கையிலே கொட்டி கிளறி விட்டுருவோம். கரெக்டான அளவு 1 கப்பு ரவா, 2 கப்பு ஜீனி, 4 கப்பு தண்ணி. டால்டா நெய் வந்து உங்களுக்கு வந்ததுக்கு மாதிரி 1 கப்பு நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி ஊற்றணுமோ ஊற்றிங்க. இந்த கப்பால் தான் ரவா எடுத்தேன். இதில் வந்து நான் வந்து பாதி நெய் பாதி வந்து கோல்டு வினர் 1 கப்பு ஊற்றிருக்கேன். நெய்யெல்லாம் இதுக்கு நீங்கள் சரிக்கு சரி ஊற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நான் 2ம் கலந்து ஊற்றிருக்கேன், நீங்கள் தனியாக வேணாலும் ஊற்றிங்க. இப்போ வந்து அதே கப்பால் 2 கப்பு ஜீனி போட்டுக்கிறணும். ஜீனி போட்டோன்னா தான் நான் கட்டியே பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட கிண்டிட்டு நல்லா கிளறி குடிச்சிட்டு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு இது பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஜீனி போட்டோன்னா தான் கட்டியே பிடிக்கும். 1 கப்பு நெய் ஊற்றினா அதுவே பத்தலை. இப்போ மறுபடியும் ஊற்றிருக்கேன், 1.5 கப்பு கிட்ட ஊற்றிருக்கேன். இது 1/2 கிலோ ரவான்னா 1/2 கிலோ நெய் போடணும். அப்போ தான் கேசரி சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யறதெல்லாம் எப்படி வேணாலும் செய்யலாம். கல்யாணக்காரப்படி கேசரிலாம் 1 கிலோ ரவான்னா 1 கிலோ நெய். அவ்வளோதான், நல்லா ரெடியாக விட்டு காமிச்சிருச்சு. அவ்வளோதான் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி திரண்டுக்கிட்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம நெய் ஊற்றினா தான் இந்த மாதிரி திரண்டு வரும். சட்டிலேயே ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. முந்திரி பருப்பை போட்டு இறக்கிற வேண்டியதான். லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மாதிரி வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டால் தான் நம்ம கரண்டியில் எடுத்து சப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கேசரி கட்டி முடிச்சாச்சு. எல்லாமே அளவாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. பாய்.